இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் பொடி அரைஞ்சி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பூண்டு சின்ன துண்டாக அரைஞ்சி வச்சுக்கிறேன், இதெல்லாம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்குது, புளி கரைச்சி வச்சுக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கிறேன், புளி, இதில் தேங்காய், இஞ்சி, மல்லிப்பொடி, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் வணக்கி அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலா. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு சீக்கிரம் பூண்டு போட்டுடணும். பூண்டு போட்டு லேசாக பொன்னிறமாக வந்து வெட்டி வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டுட்டு மசாலாவை எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு மிளகு பொடி காரத்தம் அந்த மாதிரி போட்டு மஞ்சள் பொடி போட்டுடணும். போட்டு புளி எடுத்து ஊற்றிடணும். புளி எடுத்து ஊற்றிட்டு தேவையான தண்ணி வச்சு நல்லா குழம்பு நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சு வெட்டி மீன் போடணும். இன்றைக்கி மீன் என்ன மீன்னா அயிலை. இங்கே அயிலை மீன் கேரளாவில் கிடைக்கிறது. அயிலை மீன் வறுக்கு இருக்கும், குழம்புக்கு வச்சுக்கிறேன். மீன் போட்டு நல்லா வெந்த வெட்டி குழம்பு இறக்குற டைமில் இந்த கருவேப்பிலை இப்படி தான் கிள்ளி நான் போடுவேன். இறக்கும் போது இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள்.